வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் நெல்லிக்காய் செடியில் எப்படி ஒட்டு போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நெல்லிக்காய் ஒட்டு போடுற முறையை சாஃப்ட்வுட் கிராஃப்டிங் ஆர் வெஜ் கிராஃப்டிங் சொல்லுவாங்க. நெல்லிக்காய் செடியில் ஒட்டு போட வேர்த்தண்டும் ஒட்டுத்தண்டும் தேவை. அதை தான் ரூட் ஸ்டாக் அண்ட் சயன் சொல்லுவாங்க. வேர்த்தண்டுக்கு 8 மாதமான நாட்டு நெல்லிக்காய் செடியை பயன்படுத்துவாங்க. ஒட்டுத்தண்டுக்கு நமக்கு என்ன ரகம் தேவையோ அந்த மரத்தில் உள்ள கிளைகளில் உள்ள தண்டு பென்சில் சைஸில் இருக்க மாதிரி இருக்க தண்டை பயன்படுத்துவாங்க. ஒட்டு போடுறதுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த தண்டில் உள்ள இலைகளை நீக்கிடுவாங்க. வேர்த்தண்டோட காலர் பிரெத், தண்டோட சுற்றளவு 2 to 2.5 சென்டிமீட்டர் இருக்கணும். அடிப்பகுதியிலேருந்து 10 to 15 சென்டிமீட்டருக்கு அப்புறம் மேலே உள்ள தண்டு இலைகள்லாம் கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிவிட்டு அந்த தண்டோட மேல் பகுதியிலேருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் நடுவில் ஒரு கட் கொடுப்பாங்க. ஒட்டுத்தண்டுக்கு நம்ம செலக்ட் பண்ண நெல்லிக்காய் மரத்துலேருந்து பென்சில் சைஸில் இருக்கக்கூடிய தண்டை 8 to 10 சென்டிமீட்டர் கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண ஒட்டுத்தண்டை சுற்றி 5 சென்டிமீட்டர் நீளத்துக்கு செதுக்கி விட்டு வி ஷேப்பில் இருக்க மாதிரி செதுக்குவாங்க. இந்த செதுக்குன ஒட்டுத்தண்டை வேர்த்தண்டில் ஏற்கனவே 5 சென்டிமீட்டருக்கு பிளந்திருக்கும். அந்த பிளந்த இதில் வச்சு 200 மில்லிமீட்டர் காஜு பால்டின் டேப் போட்டு சுற்றி விட்டுருவாங்க. இப்படி தான் நெல்லிக்காய் செடியில் ஒட்டு போடுவாங்க. ஒட்டு போட்டதுலேருந்து 15 to 17 நாளுக்கு அப்புறம் மொட்டுக்கள் வர ஆரம்பிக்கும். 30 நாளுக்குள்ளே அந்த மொட்டுக்கள் எல்லாம் இலைகளாக மாறி செடி ஃபுல்லாக இலைகள் இருக்கும். 3 to 4 மாதத்துக்குள்ளே இந்த ஒட்டுச்செடி ரெடி ஆயிரும் தோட்டத்தில் நடுறதுக்கு. நன்றி.